தனி பெருங்கருணை பெருஞ்சோதி கொல்லாடியே குவளையமெல்லாம் ஓதுக எல்லா உயிர்களும் குற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த அவைய பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்வா இருக்கு. எல்லாம் பாருங்களேன், மஞ்சள் மஞ்சள்னாலே மங்களம் அப்படிதானுங்களே. எல்லாருக்கும் மஞ்சள் அடை கொடுத்து மங்களகரமா வச்சிருக்காங்க. எங்கெங்கும் காணும் சக்தியடா. யார் சொன்னாரு? யார் சொன்னாங்க எங்கெங்கும் காணும் சக்தியடா? பாரதி. பாரதி கண்ட கனவை இன்னைக்கு நனவாக்கி இருக்கிற நமது சாம்பமூர்த்தி ஐயா அவர்களும் ராஜலட்சுமி எத்தனை பர்சன்டேஜ் கேட்டோம்? எத்தனை பர்சன்டேஜ் கேட்டோம்? லேடிஸ் எத்தனை பர்சன்டேஜ் கேட்டோம்? 33. ஆல்மோஸ்ட் இப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு? நீங்க இந்த சபையில 75%. ஓ 75%. 39 மெம்பர்ஸ்ல எத்தனை பேர் லேடிஸ்? அப்படியே கை தூக்குங்க, கவுண்ட் பண்ணிடலாம். ஓகே. சோ யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஜென்ஸ்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்டோட மருத்துவடைய கலையையும் பயிற்சியையும் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம லேடிஸ்க்கும் கொடுத்தோம்னாக்கா இப்போ நிறைய பிரச்சனை யாருக்கு வருதுன்னா லேடிஸ் தான். சோ எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, சில விஷயங்களை சில லேடிஸ் ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்ப யாரோட ஈஸியா அவங்க மூவ் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா லேடிஸ் மூவ் ஆவாங்க. சோ லேடிஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா வீட்டுல இருந்துட்டே அவங்க லேடிஸ்க்கு ஈஸியா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களை கியூர் பண்ணிட முடியும். சரிங்களா? அதனால இன்று பட்டம் பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் கத்துக்கிட்டதுக்கு நம்ம ராஜலட்சுமி மேடம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க வரும்போது அவங்க இங்க ஒரு பயிற்சியாளராக சரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவரா இருந்தாங்க, மாணவியா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பயிற்சியாளரா இருக்காங்க. 39 மெம்பர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு பயிற்சி கொடுத்து பட்டம் பெற அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் வெளியில போய் எவ்வளவு பேர் நம்ம கொண்டு வர முடியும் பாருங்க. சோ அவ்வளவு மெம்பர்ஸை நம்ம உருவாக்கிட்டோம்னாக்கா உலகத்துல மக்கள் கவலை, நோய், பயம் இதெல்லாம் இல்லாம வாழலாம். நோயை பார்த்தானே பயப்படுறோம், அதை வச்சுதான் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க. சோ நோய் இல்லாம மக்கள் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு. சோ எல்லா மக்களுக்கும் வள்ளலார் ஐயா சொல்றாரு, உங்களுக்கு தயவும் காரண்யமும் இருந்தா போதும். பெருசா நம்ம போய் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ஒரு 2-3 விஷயத்தோட நம்ம நிறுத்திக்கிறோம். உணவு முறை பத்தி ஐயா சொன்னாங்க. உணவு சகோதர சகோதரிகள் நிறைய இருக்கிறதுனால என்ன சொல்றேன்னா, சகோதரிகள் மேக்சிமம் அந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி கடையில வாங்கி வாங்கி அப்படி ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாவு வாங்கி வாங்கி தோசை ஊத்துறது, இட்லி ஊத்துறது கொடுமை இருக்குங்களே. அதோட பெருசு எதுவுமே கிடையாது. ஒரு பேக்கெட்டை வாங்குறீங்க, கட் பண்றீங்க, தோசை ஊத்துறீங்க. அதே காலையில இட்லி, நைட்டுக்கு தோசை, காலையில அரிச்ச சட்னி நைட்டு, நைட்டு அரிச்ச சட்னி அடுத்த நாள் காலையில. வேண்டாம். உணவு முறையை நீங்க கரெக்டா இது என்ன எல்லா பயிற்சியாளரும் எல்லா மருத்துவர்களும் பயிற்சி முறையை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகும். கிடைச்சோடனே எடுத்து சாப்பிட கூடாது. சாப்பாடை பார்த்தோன்னே பாருங்க, இது நம்ம உடம்புக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, அதை நீங்க சாப்பிடுங்க. அதை நம்ம பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம், அப்ப சரியாகும். அப்ப இந்த உடம்ப வந்து பொன் போல பாதுகாக்கணும்னு இருக்காரு வள்ளல் பெருமானார். பொன் போல பாதுகாக்கணும்னா நம்ம கண்ட்ரோல போட்டோம்னா பாதுகாக்க முடியுங்களா? நம்ம சாப்பிடுறதும் வெளியே அனுப்புறதும் சாப்பிடுறது இதுதான் நம்ம ஒர்க்கா? இதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கு, இதுக்குள்ளார இறைவன் வாழ்ந்துட்டு இருக்காரு, மேலான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை வச்சிருக்க இந்த உடம்பை நம்ம எப்படி பாதுகாத்து நம்மளும் பாதுகாத்துட்டு நம்மள்கிட்ட வர மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம உதவி செய்யணும். சரிங்களா? சரி, ஓகே. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல பேசினா டைம் ஆயிடும், நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ.